வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். அக்ஷய் குமார், பரேஷ் ராவல், ராஜ்பால் யாதவ் இந்த 3 பேரோட ஓஜி கூட்டணி மீண்டும் திரையில ஒன்னா வந்திருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா அக்ஷய் குமார் நடிப்புல பிரியதர்ஷன் இயக்கத்துல ஒரு பாலிவுட் ஹாரர் காமெடி படமா வெளிவந்திருக்கிற பூத்து பங்களா படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல மங்கள்பூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் ஒண்ணு இருக்குது. அந்த கிராமத்துல கல்யாணமான பெண்கள் அன்னைய நாள் இரவு அடுத்தடுத்து காணாம போறாங்க. இத வட்சூர் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தான் பண்றாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த கிராம மக்களுக்கிடையே இருக்கு. ஒரு நாள் தன்னுடைய தாத்தா கிட்ட இருந்து சொத்தா கிடைச்ச ஒரு பங்களாவுக்கு அக்ஷய் குமார் வராரு. அங்க நடக்கிற மர்மங்களை ஹீரோயின் வாமிகா கபியோட சேர்ந்து அவரு விசாரணை செய்யறாரு. இதுக்கப்புறம் தன்னுடைய தாத்தா பத்திய உண்மைகளும் அந்த அரக்கன் பத்திய உண்மைகளும் அக்ஷய் குமாருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் தன்னுடைய தங்கச்சியை காப்பாத்த அவரு என்னென்ன முயற்சி பண்றாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா, படத்துல அக்ஷய் குமார், பரேஷ் ராவல், ராஜ்பால் யாதவ் இவங்க 3 பேரோட ஓஜி கூட்டணி இந்த படத்தோட பெரிய பலமா இருக்கு. பழைய ஹேரா பெர்ரி படத்தோட மேஜிக் இந்த படத்துலயும் இருக்கு. படத்துல அக்ஷய் குமார் இரட்டை வேடத்துல நடிச்சிருக்கிறாரு. ஒண்ணு ஜாலியான அர்ஜுன் கதாபாத்திரம், இன்னொன்னு மிரட்டலான மாதவ் கதாபாத்திரம். 2 கதாபாத்திரத்துக்கும் வித்தியாசமான முக பாவனை மூலமா மிரட்டலா அவரு நடிச்சிருக்கிறாரு. படத்துல ஜாம்பவான்கள் பல பேர் இருந்தாலும் படத்தோட ஹீரோயின் வாமிகா கபி தன்னுடைய நடிப்பு மூலமா தனித்து நிக்கிறாங்க. இந்த படத்தோட முதல் 1 மணி நேரம் பிரியதர்ஷன் ஸ்டைல்ல டைம் போறதே தெரியாத அளவுக்கு அடுத்தடுத்து காமெடி காட்சிகள் வந்து நம்மள பல இடங்கள்ல சிரிக்க வைக்குது. சோமு பேலஸ் பங்களாவை ஒரு பேய் பங்களாவா இவங்க செட் ஒர்க் மூலமா காட்டின விதம் கிராண்டா இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல வர ஹாரர் காட்சிகள் நாம பல பேய் படங்கள்ல பார்த்த ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. சோ படத்துல வர ஹாரர் காட்சிகள் பெரிய பயத்தை ஏற்படுத்த மாட்டுக்குது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் சீரியஸான ஒரு மூடுக்கு மாறிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அப்படியே குறைய தொடங்குது. இந்த படம் 2 மணி நேரம் 45 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய பெரிய படம். ரன் டைம் இன்னுமே இவங்க கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்தோட செட் ஒர்க் நல்லாவே இருந்தாலும் படத்துல வட்சூர் அரக்கனுக்கான அந்த சிஜிஐ ஒர்க்கை இன்னுமே பெட்டரா இவங்க கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. படம் ஃபேமிலி வாட்சபிள். இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது, ஹிந்தியில மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.